The power of prayer. I'm not so sure if you have never started praying, that you have started praying. இது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருந்தால் போன வாரத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. If you have never started prayer in your life, today is last week you started. You have chosen something which is powerful. It is going to transform your life. உங்களோட வாழ்க்கையை அதை மாற்றிக்கணும். It's not going to be the same. You're not going to be the same. You will change. Because that's what the presence of God will do. இதுதான் ஆண்டவரோட பிரசன்னம் செய்யும். Right. Yeah, sometimes we need that kind of spark in our life. Weakness. அந்த மாதிரியான ஒரு வெடிப்பு நம்மளுக்கு தேவை. நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறது, உற்சாகப்படுத்துறது. I'm sure you have heard of the guy who went and stole the electrical cable this week. Okay? And he couldn't stand that voltage. The power of the Holy Spirit is way much more stronger than that. But this Spirit will give us life. இந்த இடையில இந்த பவர் கேபிள் டிஎன்டி கேபிளை எடுத்து மறைத்து போன ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த கேபிளை தொட்டான ஆளு கொட்டி. ஆனால் நம்ம பரிசுத்த ஆவி அவரோட வல்லமா அந்த எலக்ட்ரிக் கேபிள் வந்து ஒன்றும் மேலானது. ஆனால் இந்த எலக்ட்ரிக் கேபிளை நம்ம தொட்டால் நம்மளுக்கு ஜீவன் கொடுக்கும். அந்த ஜீவன் இல்லாமல் சில நேரம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். Sometimes we are walking and living without spirit of life. We are just living in our own world. சில நேரம் சொந்த வாழ்க்கை, சொந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சொந்த உலகம் தெரியுமா? நம்மளுக்கே நான் யாரும் என்னை ஒன்றும் சொல்லிட முடியாது, யாரும் என்னை ஒன்றும் செஞ்சிட முடியாது, நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அவ்வளோதான். We cannot live long. Never walk in our own understanding. Our own understanding is the most foolish way of walking. நம்ம சொந்த சுயநிலத்தில் நம்ம நடக்கிறது அது ரொம்ப தவறான வழி. We will never be able to succeed. So last week we were looking at how prayer can change and what actually keeps us away from prayer. And we saw sin is becoming the number one factor that is actually causing us not to pray. Okay? பாவம். விசுவாசி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பாவத்தின் காரியத்தை வச்சு நம்மள ஜபத்திலிருந்து விலக்கி நிற்கிறதுக்கு அவன் திட்டம் போடுறோம். That's how Satan keeps us from praying. Okay? And we saw a little bit, and then we know that we are living in the last days. நம்ம வந்து கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். These are the last days. There's not going to be any more last days. This is the last day. Okay? So, some people will be excited, some will be very worried. Okay? But it is what it is. இந்த கடைசி காலம், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ கடைசி நாட்கள் இருக்கிறோமோ அவளுக்கு ஆண்டவருக்கு நம்ம அந்த உறவை வச்சிருக்கணும். Never lose, because the days will come. These are the days where the falling away happens. இந்த மாதிரி நாட்கள்ல தான் என்னது நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பின்வாங்கி போற நாட்கள். ஓகே, கத்தி எடுத்து கழுத்துல வச்சு நீ ஆண்டவர் மறந்துன்னு சொல்ல தேவையில்ல. சொந்தமாவே செஞ்சிருவோம், ஆசையா செய்வோம். சில நேரம் ஆண்டவர் மறந்தளிக்கிறது சந்தோஷமா சில நேரம் செய்வோம். அதான் இந்த நாட்கள். அந்த நாட்கள் மாதிரி செய்ய தேவையில்ல பிசாசு. இப்போ அவன் சொல்லாமே செஞ்சிடலாம். பிசாசு சொல்லாமே அந்த ஆண்டவர் மறந்தளிக்கலாம். We will deny God just like that. These are the days. Just as in the days of Sodom. Gomorrah இருக்கிற நாட்கள் தான் இப்ப. So we can be easily deceived. ஈஸியா நம்ம வஞ்சகப்படுத்துறது ஈஸி. சொன்ன ஒன்றுமே சொல்ல தேவை. நம்மளே சொந்த சுய புத்தியில in our own understanding
What can keep us from all this is our communication, our communion with God. ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல, நம்மளுக்கும் ஆண்டவருக்கும், அதை பிரியாம நம்ம பார்த்துக்கணும். ஆண்டவர் பிரிய மாட்டார். இந்த பிரியறது ஒரு பார்ட்டி தான். எந்த பார்ட்டி? இந்த பார்ட்டி. Okay? God's side, God is not going to separate us. He, in fact, He brought us together. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் மகனை கொடுத்து நம்மள அந்த உறவை திருப்பியும் சரிப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்புனாரு. ஆனா இன்னைக்கு it is our responsibility to safeguard the relationship. அந்த உறவை சரியா பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட பொறுப்பு. And how much are we spending our time in prayer? ஜெபத்துல எவ்வளவு நாட்களை நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம செலுத்துறோம்? We saw that, okay? In Hebrews chapter 12 verse 1 and 2 we saw, okay? And then I don't know whether we read about James chapter 4 verse 7. I think we did. Okay? What does it say in James 4:7? These are something that is supposed to be inside your heart. Okay? உங்களோட இருதயத்துல ஒரு மெமரி கார்டு இருக்கு. அந்த மெமரி கார்டுல இருக்கணும். யோவான் 4:7. யோவான் 4:7 என்ன எழுதிருக்குது? சொல்லுங்க. யாக்கோப் 4:7 பாருங்க. சரி, இந்த மெமரி கார்டு கொஞ்சம் லேசா கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு. மெமரி பத்தல. ஓகே, என்ன இருக்கு? யாக்கோப் 4:7. எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். எப்படி? ஆண்டவருக்கு முதல் கீழ்ப்படியணும். How do we stand against the devil? We have to submit to God. Sometimes we don't submit to God, we just try to stand against the devil thinking that, oh no, he will run away. He is not going to run away. Far from running away. Okay? And then in 1 Peter chapter 5 verse 8, இது 1 பேதுரு 5 அதிகாரம் வசனம் 8 9 என்ன இருக்குது? This is where we stop. 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம். 1 Peter 5:8. Be sober, be vigilant, because your adversary, the devil, sometimes we don't know who is our adversary. Let me tell you, it's the devil. நம்மளோட எதிரியார் யாரு? பிசாசானவன், சொந்தக்காரன். ஓகே, சில நாள் சொந்தக்காரன் நினைச்சிருக்கோம். நம்மளோட எதிரி சொந்தக்காரன் இல்ல, பிசாசு. இந்த பைபிள்ல விவரமா எழுதி இருக்குதுங்க. பிசாசு தான் எழுதிருக்கு. பிசாசு. Satan is our adversary. Okay, walks about like a roaring lion. Roaring lion பார்த்திருக்கோம் தானே? கர்த்திக்கிற சிங்கம். சிங்கம் எப்படி இருக்கும்? பார்த்திருக்கீங்களா கர்த்திக்கிற சிங்கத்தை? போன வாரம் காட்டணும் தானே? எல்லாம் கொஞ்சம் சவுண்டு போடுங்க. எப்படி சவுண்டு போடும்? சவுண்டு போடுங்க. அப்படியா? ஓகே, கர்த்திக்கிற சிங்கம். We used to sing the song Roar Lion of Judah. Okay. He is walking about like a roaring lion. You know when the lion roars? சிங்கம் எப்ப கர்ச்சிக்கும்? பசியா? When it's about to, he knows the fellow is going to win. Okay, the lion knows he's going to attack, he's going to finish you off. He knows, confident, 101% confident that he can finish you off. That's when he will roar. Okay, that's why the Lion of Judah roars, because he knows he can overcome. He has overcome.
அதே போல கர்ஜிக்கிற சிங்கம் எப்ப கர்ஜிக்கோனா அது ஜெயிக்க போறதுன்னு தெரியும், அப்பதான். So he is roaring lion, is walking about like a royal. He knows that he can overpower you, seeking whom he can devour. முழுங்கிறதுக்கு யார முழுங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓகே, நம்ம சரியா இல்லாட்டி முழுங்கிறோம். Okay, so how we are supposed to stand against? Verse 9 it says, resist him steadfast in the faith. 9 படிங்க. உறுதியா இருங்கள். resist him, உறுதியா இருங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க. ஓகே, விசுவாசத்துல நிலைத்திருங்க. stand steadfast, don't be shaken. சில பேர் ஃபோன் ஊதுனாலும் ஊதிடுவாங்க. விசுவாசம் வந்து கரைச்சிக்க தேவையில்ல. ஒரு சின்ன ப்ராப்ளம் போட்டா போதும், புரிச்சு எவ்வளவுதான். பைபிள் படிக்கிறதுல இது பண்றதுல அது பண்றதுல. So you cannot resist the devil if you cannot persist in prayer. ஜெபத்துல நம்ம உறுதியா நிக்கணும். ஆண்டவரோட வார்த்தைன்னு சொல்லும்போது ஆண்டவரோட வார்த்தையை நம்ம படிச்சு நம்ம ஜெபம் செய்யணும். We must spend time in prayer. For some people, prayer is one of the most boring thing that they can ever do in their life. சில நேரம் ஜெபம் வந்து கழிவான ஒரு வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே செஞ்சுட்டேன் பாஸ்டர், ஒன்றும் நடக்கல. கடைசியில் நான் ப்ரே, வேற வழி இல்லை ப்ரே, எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ப்ரேயர் வந்து ஒரு லாஸ்ட் சாய்ஸ். You don't put prayer as a last choice, you know. You put prayer as the first priority. Okay? மூச்சு இல்லைங்க. All inhale, exhale. மூச்சு விடுங்க. இழுங்க. விடுங்க. இழுங்க. விடுங்க. இழுங்க. அப்படியே பிடிச்சிருங்க. அப்படியே பிடிச்சிருங்க. விடாதீங்க. sermon முடிகிற வரைக்கும் முடியாது. There is always a two way. Okay, when you read God's word, you have to respond through prayer. ஆண்டவரோட வார்த்தையை நம்ம படிக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? ஜெபத்தினால். Okay, we got to come in detail and see what prayer is all about. Okay, ஜெபம் வந்து என்னது, அது குறித்து என்ன ஆண்டவரோட வார்த்தை சொல்லுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஆனா we must understand this very clearly. The power that prayer can do. All the men of God, ஆண்டவரோட பைபிள் நம்ம படிக்கும் போது தேவ மனிதர்கள் எல்லாரும் ஜெபம் செஞ்சாங்க. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஜெபம் இருந்துச்சு. There was prayer. Okay, and what is prayer? Prayer is communicating with God. ஜெபம் வந்து என்னது? பேசிக்கா சொன்னா ஆண்டவரோட பேசுறது. ஆனா நம்ம பேச மாட்டேங்கிறோம், வெட்கப்படுறோம். Because when you talk to God, it goes against your human comprehension. Okay, நம்ம ஆண்டவரோட நம்ம பேசும்பொழுது, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அது மனுஷனோட ஈகோவை அது டெஸ்ட் பண்ணுது. நம்மளோட ஈகோவை டெஸ்ட் பண்ணுது. It is testing our ego. Because prayer means that we cannot do it on our own, and we are trusting God. And we should be acknowledging that in all our lives. நம்மளோட வாழ்க்கை பூரா தினந்தோறும் எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னா, நம்மனால நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அப்ப நம்மளுக்கு ஒரு மேலான ஒரு சக்தி தேவை. யார்? ஆண்டவரோட வல்லமை நம்மளுக்கு தேவை. ஆவியானவரோட வல்லமை நம்மளுக்கு இருக்கணும். அதுக்குதான் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல வாழ்றது வந்து
ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. For us to live in this world, it's not an easy thing. It's full of sin. We are walking, we are stepping on things which are unholy, evil, that can easily consume our life. நம்மளோட வாழ்க்கையை சூழ்நிலைக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம பாவத்துல விட்டுறோம். அப்ப எப்படி நம்ம நடக்க முடியும், எப்படி நம்ம வாழ முடியும் இந்த உலகத்துல? தேவ ஆவினால் சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஒரு இல்லாட்டி எப்படி? If we don't have a relationship with the Father, how are we going to confirm that we have a strong relationship with God? Jesus has already restored that relationship. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உறவை அவரு திருப்பியும் ரிஸ்டோர் பண்ணிட்டாரு. ரிஸ்டோர் தமிழ் என்ன சொல்லுவாங்க? மீட் எடுத்துட்டாரு. மீட் எடுத்தாரா? ரிஸ்டோர். அது ரிடீம்ல ரிஸ்டோர் என்னது? புதுமை ஆக்கிட்டாரு. புதுப்பித்தார். புதுப்பித்தார். Okay? He has already restored the relationship. But it is our responsibility now to walk in the relationship. இப்போ வந்து நம்மளோட பொறுப்பு என்னது? அந்த உறவுல நம்ம நடக்கணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை வந்து வாழ்க்கையில ஜெபம் இல்லாதனால தான். If you don't have, it can be offensive sometimes when we say this. இது சில நேரம் ரொம்ப கடுமையா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா இதான் உண்மை. But this is the truth. 99% of our problems we face, it is because there is no prayer. We cannot overcome those problems is because we don't have prayer in our life. நம்மளோட வாழ்க்கையில ஜெபம் இல்லாதனால தான் அநேக பிரச்சனையை நம்ம வந்து தோல்வி அடைந்திருக்கோம். We cannot overcome because we don't know how to tackle it in prayer. We don't know the power. If only we can know the joy that we have in prayer. Don't treat prayer as something which is so degraded. ஜெபம் வந்து ஒரு இழிவான ஒரு காரியம் போல நம்ம வந்து பார்க்காம ஜெபம் வந்து ஒரு மேலான காரியமா நம்ம பார்க்கணும். We must see prayer is a privilege for us to bring before the Lord. But do we do that? You know, Satan, the Bible says, see, this is what the Bible says. It says, resist him. Just now it says what? Resist him. Stay fast in the faith, knowing that the same suffering are experienced by the brotherhood in the world. Before that, James, Jacob, நம்ம படிக்கும் போது என்ன இருக்கு? James 4:7. Therefore, submit to God. நம்மள எப்படி இருக்குது? தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். Submit to God. Okay? Submit to God. See, this submission is actually talking about your humility. இந்த submission வந்து எப்படி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது? ஒரு காரியத்தை குறித்து நம்ம எப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறது? அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். Submission. Sometimes we can't even submit to simple things. கீழ்ப்படிகிறது வந்து சில நேரம் it tests our ego. A lot of things God deals in our life is with our ego. நம்மளுக்கு ஒரு ஈகோன்னு இருக்குல்ல, ஈகோன்னு சொல்லுங்க. ஈகோ இந்த ஈகோ வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. எந்த லெவல்ல இருக்குது தான் கேள்வி. ஓகே, அப்ப அந்த ஈகோவை வந்து கண்டிஷியா பாசமாக்குற வரைக்கும் ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. பாசமாக்குற வரைக்கும் சில நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரை கூட சில நேரம் தாரை காலி விளையாடுறோம். தாரை காலி தெரியுமா? ஓகே, இழுப்பேன் ஆண்டவரே உங்க சித்தம் சொல்லிட்டு அப்புறம் அந்த சித்தம் ஆக்கிடுவோம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என் சித்தம், உன் சித்தம் என் சித்தம் சொல்லிட்டு தாரை காலி விளையாடுறோம். அதனால தான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையில. ஜெபம் சொல்றோம், பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொந்தமா ஜெபம் பண்ண மாட்டாங்க, 4 பேர் ஜெபிக்கணும். தவறு இல்லை, அது நல்லது. ஓகே,
we can tell, brother, intercede for me, pray for me. It's good, nothing wrong with that. But you also must seek in prayer. God gave every one of us an opportunity to come into His presence. Okay, once upon a time we couldn't. But today we can come into His presence because of the sacrifice that was already made through His Son. But we are taking things lightly when it comes to prayer. It says, resist the devil, submit to God. It talks about God, you are high and mighty. ஆண்டவரே நீரே மேலானவர், நான் தாழ்மையா நான் போறேன், அது சொல்லுது. அதான் சப்மிஷன். சப்மிஷன் என்னது? ஐ சரண்டர், நான் சரணடைகிறேன். பாட்டுல வந்து சரணடைய முடியாது, வாழ்க்கையில சரண்டர் பண்ணணும். We have to surrender in our life, not just through a song. This is what it says in Isaiah. ஏசாயா 57 வசனம் 15. ஏசாயா 57 வசனம் 15 says, thus says the high and lofty one. That's God. Okay? The high and lofty one. ஏசாயா 57 15. Okay? Who inhabits eternity, whose name is holy. I dwell in the high and holy place with him who has a contrite and humble spirit. Oh, hallelujah. To revive the spirit of the humble and to revive the heart of the contrite ones. You see, God only will be able to revive those who are humble in their heart, humble in their spirit, contrite. படிங்க. நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் எங்க வாசம் செய்றாரு? பணிந்த ஆவி, நொறுங்குண்ட இருதயம். Oh, hey, this is not easy, huh? Sometimes we face lots of obstacles in our life. நம்மளோட வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல நம்ம கடந்து நம்ம சொல்லுவோம். சூழ்நிலைகளை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. Circumstances we cannot avoid. We have to walk through circumstances. That is inevitable. நம்ம எல்லாத்துக்கும் சூழ்நிலைகள் உண்டு, பல சூழ்நிலைகள் உண்டு. ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? நமக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறாரு? இந்த நொறுங்குண்ட இருதயத்தை வச்சிருக்கிறது. God is teaching us in our circumstances. Do we have circumstances? How many of y'all don't have circumstances? Can you put up your hand? உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, கை தூக்குங்க. எல்லாத்துக்கும் இந்த circumstance இருக்குது. Okay? The moment you were born into this world, you already have circumstances. Circumstances are not the problem, but circumstances are the opportunity for us to have a humble and a contrite heart, looking unto Christ. Okay? இந்த நொறுங்குண்ட இருதயம் வந்து நம்மளோட சூழ்நிலைகள் மத்தியில் தான் உருவாக்க முடியும். ஏன்னா முக்கால்வாசி நேரம் வந்து நம்ம எனக்கு எல்லாமே செய்ய முடியும் அப்படிதான் உலகம் தான் சொல்லிக் கொடுக்கும். உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கும்? உனக்கு செய்ய முடியும் அப்படிதான் சொல்லிக் கொடுக்கும். அப்ப நம்ம மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது? எனக்கு எல்லாம் செய்ய முடியும். The world teaches us that you can do everything. Believe in yourself. Trust no one. Believe in yourself. There is nothing you cannot do. The Bible says nothing that God cannot do. So we are being indoctrinated in these worldly philosophies. இந்த உலகத்துல இருக்கிற அந்த தத்துவங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில சின்ன வயசுல சூழ்ந்து கொண்டு வந்துருச்சு. அப்ப நம்ம பெருசாகிட்டு நம்ம என்ன செய்வோம்? எனக்கு எல்லாமே செய்ய முடியும், எல்லாமே செய்ய முடியும். அந்த ஈகோ
ஆண்டவர்கிட்ட வைக்க முடியல. பயம், அவர் திருடிட்டு போயிடுவாரு நம்மளோட பலத்தை. ஓகே, we are unable to keep and bring it before God. God, I cannot do it. We must learn to tell that to God. The Bible says, yes, I can do all things to Christ who strengthens me. You must come to a realization that you cannot do. It is through Christ that you can do. Okay? கிறிஸ்துனால நம்மளுக்கு எல்லாமே செய்ய முடியும்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமா, நல்ல சரிதான். ஆனா என்ன முதல்ல நம்ம அறியணும்னா, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்து கொடுக்கிற பலத்தினால தான். அதை மறந்துடுவாங்க. கிறிஸ்து எப்ப பலத்தை கொடுப்பார்? How can God give us strength? When we come and abide in Him, humble, with humility. அப்ப இந்த சரணடைகிறது பல வருஷங்கள் எடுக்கலாம். நம்மளோட வாழ்க்கை பூரா நம்ம சரணடைந்துட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்ல, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்ல வந்து ஆண்டவரே நான் சரணடைகிறேன்னு சொன்னா முடிஞ்சது இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மளோட சரணடைந்துட்டு இருக்கணும். We have to every day surrender before God, and it is tough. I tell you, it's very tough. But the moment you find the joy of it, or the moment you find the result of it, hey, you know already, hey, I know how. Now I know. All I need to do is surrender, submit to Him. Then you will know how you can walk in this life, and no matter what kind of evil that comes along your way, you will know how to walk. Because you know that God is with you. ஒருக்கா அந்த சந்தோஷத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதோட கனியை நம்ம ருசிச்சிட்டோம். ஆண்டவர்கிட்ட சரணடைகிறது, நம்ம அதிலே நடக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். So you may be going through different trials and troubles in your life. Okay? Some only think that if you have a smooth life that you are well off. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தான வாழ்க்கை இருக்கு. நான் நல்லா இருக்கிறேன், நல்லா படிச்சுட்டேன், நான் நல்லா இருக்கேன், நல்ல படிப்புலாம் நல்லா இருக்குது. ஓகே, வேலையெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து பிசாசோட எதிர்ப்பு இல்லைன்னு. It's wrong. Sometimes it's the other way around. சில நேரம் வந்து இது வந்து தவறா இருக்கும், சில நேரம் தலைக்கிலியா இருக்கும். Okay? Because sometimes Satan gives everything, shows you everything, and give you an illusion that your life is perfect, so that he can keep you away from God's presence. சில நேரம் பிசாசு வாழ்க்கை நல்ல சுத்தமான அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து, ஸ்மூத்தான வாழ்க்கை, எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, சுகத்துல இருந்து இதுல இருந்து அதுல இருந்து எல்லாமே எனக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவரோட பிரச்சனத்துல வந்து விளையாக்கி. எதுக்கு ஜெபம்? வாழ்க்கை நல்லா இருந்தா எதுக்கு ஜெபம்? ஆமா தானே? இல்ல நமக்குள்ள பேசுவோம் என்ன இல்ல? ஆனா அப்படிதான் நம்ம யோசிப்போம். வாழ்க்கை எல்லாம் நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா, ஓ என்னோட வாழ்க்கை நல்லா இருக்குது, அப்ப ஆண்டவர் என்ன நல்லா செழிப்பா வச்சிருக்காரு. நம்ம எதை கொடுத்து நம்ம எதை வச்சு நம்ம அடை போடுறோம்? நம்மளோட மாம்சத்தின் வாழ்க்கையை வச்சு நம்ம அடை போடுறோம். Sometimes we think our life is all perfect. God has given me everything, so my life is perfect. So that means my relationship with God is good. It's wrong, Satan sometimes gives all these to distract you from coming into the presence of God. Sometimes the troubled life is way much more better because it helps you to be dependent on God, to be acknowledgeable that you need God. And Satan does the other way around, gives you everything. Okay, and what you do? You think that your life is good, you are in right standing with God because you have everything.
You evaluate based on the physical things that you have, the materialistic things that you have, and that's wrong. Satan just diverted us from coming into the presence of the Lord. That is why you can see many Christians, many believers, their life isn't perfect. Will you have a perfect life when you come into the presence of God day by day, every day? Not necessarily. You will still go through struggles, but you will know where to tap into. Because this life we are living is not permanent. இந்த வாழ்க்கை வந்து பெர்மனன்ட் இல்லை. நம்ம வந்து ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் உண்டு, இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம தவிர்க்க முடியாது, கண்டிப்பா இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து நம்மள வழி நடத்துவது, சரியான பாதையில் நடக்கிறது. That's the difference. That's the difference between believers and the world. இதான் வித்தியாசம் விசுவாசிக்கும் உலகத்துக்கு. நம்ம வந்து கிறிஸ்துவின் பலத்துல நம்ம நடக்கிறோம். உலகத்தான் வந்து சொந்த பலத்துல நடக்கிறோம். நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ், நம்மளோட சொத்து வந்து இந்த உலகத்துல இல்லை, ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆண்டவர் தான் நம்மளோட சொத்து. சில பேருக்கு நம்பிக்கை இல்லை, அந்த மேல ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன்னா சொத்து வந்து ஆண்டவர் தான் சொத்து. என்னதான் இருக்குது பெருசா? நான் உலகத்துல நிறைய காரியம் இருக்கு, சொத்தா இருக்கிறது, அது நல்லா இருக்குது, அதான் சொத்தா இருக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. சொத்து வந்து ஆண்டவர். Christ is our inheritance. Can we see, if we can understand the joy, Christ is our life. Without Christ, the Bible says that we are cursed. கிறிஸ்து இல்லாம இருந்தா நம்மளோட வாழ்க்கை வந்து சாபமுள்ள வாழ்க்கை. இப்ப நம்ம கிறிஸ்து வேணுமா, நம்ம வாழ்க்கை சொந்த வாழ்க்கை வேணுமா? Do we want our life or we want Christ? I would definitely, anyone in their right mind will choose Christ, because this is a life of curse. So the dependency is for us to completely rely upon Christ. கிறிஸ்து மேல நம்ம சார்ந்து இருக்க நம்ம கத்துக்கணும். Hallelujah. சத்தமே இல்ல, கொஞ்சம் ஏதோ சொல்லுங்க, வர ஆமென் ஆமென் ஏதோ கூட. ஓகே, நல்லது, ஆமென். Okay, so don't think so you can be, you sometimes the other way around. பிசாசு வந்து நல்லா சொகசா வச்சு we can be inside the grip of the enemy. So a lot of people think just because you are demon possessed that you are under the influence of the devil. பேயை பிடிச்சிக்கிட்டா ஐயோ இவங்க தான் பிசாசு பிடிச்சி வச்சிருக்கான், நம்மளெல்லாம் நம்பல, நம்ம நல்லா இருக்கிறோம். ஐயா, be careful, you might be wrong. If you don't have a relationship, when I say relationship, I'm talking about your prayer life. Okay, if you don't have a relationship with God, you are completely sold out to Satan. நீங்க ஆண்டவரோட உறவு இல்லாம இருந்தா நீங்க பிசாசுக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்க கொடுத்துட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க. பிசாசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறது வெரி ஈஸி. ஆண்டவரோட கம்யூனிகேஷன் தேவையில்லை, ஆண்டவரோட உறவு தேவையில்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாழ்க்கை வந்து பிசாசு கையில தான் உட்காந்துருக்கும், நம்மளே கொடுத்துட்டோம். Satan don't need to grab hold. That's why I say, Satan really don't need to catch us, because we ourselves go and give in to him. That is how prayer important. The level of intensity of our prayer life is important. Hallelujah. So that is where we stopped last week. Okay, number 2. What keeps us away from prayer? நம்ம ஜெபத்துல இருந்து நம்மளை எது வெளிக்கி வச்சிருக்குது?
இந்த காரியம் பிசாசு எந்த காரியத்தை பயன்படுத்துறான்? Another thing that Satan uses is restlessness. ஓய்வில்லாத ஒரு வாழ்க்கை. Restless. Restless நம்மள என்ன சொல்லுவாங்க? Restless. ஓய்வில்லாத ஓய்வில்லாத ஒரு வாழ்க்கை. எப்படி இருக்கும்? மைண்ட் வந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தூக்கம் வராது. சரியாக யோசிக்க முடியாது. கன்ஃபியூஷன், குழப்பம், anxiety. anxiety தமிழ் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். தூக்கம் வராது, சரியா தூங்க முடியாது. எத்தனை தூக்கம் இல்லாமல் இருக்கு? வைக்கிறாங்க ஏன் தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் நம்ம போயிட்டு வந்துருக்கலாம். தூக்கமே இருக்காது, யோசனையாக இருக்கும். இப்படிதான் இந்த வாழ்க்கை இந்த நாளைக்கு அடுத்த வாரம் எப்படி, நாளான்னைக்கு எப்படி, இது எப்படி, அப்படி எப்படி, இந்த சுல்தானை மாற்றிட்டாங்கன்னா எப்படி, பிரைம் மினிஸ்டர் மாற்றிட்டாங்கன்னா எப்படி, இவங்க வந்து பார்லிமெண்ட் உட்காந்துருக்காங்க யோசிக்கிறேன். இது எல்லாமே யோசனைக்கு மேலே யோசனைக்கு மேலே யோசனை. தூக்கம் இல்லை. How Satan keeps restlessness, causes anxiety, causes all kinds of confusion, depression, all this falling into restlessness. See, he uses all these worldly techniques so that we will not come into prayer, because we are confused. We have allowed our mind to become confused. நம்மளோட சிந்தனையை வந்து குழப்பத்தை உண்டாக்கி ஆண்டவரோட பிரச்சனத்துக்குள்ள உட்காரத்துக்கு விடமாட்டோம். This is another great danger. A lot of people are going through restlessness. A lot of believers are going through restlessness. The moment you want to come to pray, that's when you'll get a good idea, business opportunity. You think about it and see. When you're praying, that's the time you get good business ideas. Pastor, when I'm praying, I get a lot of good business ideas. Be careful, it could be Satan. Because the Bible says you have to put everything aside when you're coming before the Father. You don't go and see God for your business ideas. You go and see God because your relationship matters with God. நம்மளோட உறவு வந்து நம்ம பிசினஸ் ஐடியா கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் போய் பார்க்கலாம். நம்மளோட உறவு சரியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம போயிட்டு உறவு கொள்ளணும். Sometimes we get all kinds of distraction. That's when we want to go and buy these. Oh, the roof is leaking. Pray பண்ணும்போது பக்குன்னு விழுவும் தண்ணி. ஓ சம்திங் ராங். ஐயோ போய் செய்யணுமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வரும். இது சமைக்கிறதுக்கு கோழிக்கறி சமைக்கிறது ஒன்றும் இல்லாட்டியும் சமைச்சு கோழி இல்லாமல் கோழிக்கறி செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஐடியாலாம் வரும். ஆட்டோமேட்டிக் பிசாசு இந்த மாதிரி சிந்தனையை வந்து போடுவான். இது போடுவான், அது போடுவான், இந்த ஐடியாவில் போடுவான். Don't think all ideas comes from the devil or from God. Most of it can come from Satan. If that idea is taking you away from the presence of God, you automatically know. Satan is not going to come and attack us with sword and shield. He's not going to come and attack us with a gun. He's not going to attack us with all kinds of stuff. He will always present something. This is எப்படி கொண்டு வருவான்? Go to Ephesians chapter 6. Ephesians chapter 6. Sometimes you are fighting the wrong way. எபிசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 இருந்து படிக்கிறேன். We read from verse 10. You should know this particular scripture, Ephesians chapter 6. Verse 10. What does it say? After Paul saying a lot of things before that, Paul வந்து அதுக்கு வந்து நிறைய காரியத்தை சொல்றாரு. Children, talking about obeying parents and this and that. Okay? And then it comes down to verse 10. அது முடிஞ்சு 10ஆம் வசனத்துக்கு வந்து என்ன ஒரு காரியத்தை சொல்றாரு. கடைசியாக
Finally, say everybody say finally. Finally, it's coming to a conclusion now. Hey, last but not least, better listen to this. இது முக்கியமாக கேளுங்கன்னு சொல்றாரு பவுல். இதை மறந்துடாதீங்க. என்னது? படிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, புரிச்சா? 11 10 11. ஓகே, 11 திருப்பி படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசு எப்படி கொண்டு வரா? அவன் வேற ஒன்றும் வெப்பனை பயன்பட மாட்டான். அவன் தந்திரத்தை தான் கொண்டு வருவான். Satan doesn't carry any other weapons. He just brings his wife. Okay, தந்திரம். சொல்லுங்க தந்திரம். தந்திரமானவன். Okay, he brings wiles. You know what's a wile? Wile என்ன தெரியுமா? என்னது? Wiles என்னது? Tactics. Trap. Okay, he brings traps. He put traps in your life. பிசாசு என்னத்தை கொண்டு வரான்? தந்திரமான ஒரு கண்ணியை போட்டு வந்து வச்சிருவான். இங்க போட்டு வச்சிருவான் மூளைக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் நீங்க கால் வைக்கிற மாதிரி ஒரு கண்ணியை தான் போடுவான். ஓகே, நம்ம கால் வைக்கிற மாதிரி ஒரு கண்ணியை போடுவான். மேபி என்னோட கண்ணி வேறமையா இருக்கலாம், வேற மாதிரி இருக்கலாம், உங்களோட கண்ணி வேற மாதிரியா இருக்கலாம். We may have different. He uses different traps. He knows what area you are weak in, and then he sets those traps. Okay, put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil. The wiles are already there. There's not one wile. There are many wiles. நிறைய தந்திரங்கள். என்ன இருக்காங்க? தந்திரங்களோடு. அப்பனா நிறைய இருக்குது, ஒண்ணு இல்ல. அவன் அதான் சொல்றான், தந்திரக்காரன். பிசாசு என்னது? தந்திரக்காரன். அவனோட வேலையை தந்திரமா செய்யறது. Okay, he doesn't. He's going to. I am Satan. He's not going to come with that. He's going to set, and he's going to be looking very nice. நல்ல handsome, அழகா வருவான். He comes very nicely, very gentle. Okay? The Bible says Satan can come like an angel of light. அப்ப வரும்போது நல்லா நம்மளுக்கு அடையாளம் தெரியாம வருவோம். ஆண்டவரோட வார்த்தை நம்ம அறியாம இருந்தோம்னா நம்மளுக்கு அடையாளம் தெரியாது. பிசாசு பேசும்போது ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு கூட வந்துடும். ஓகே, so இந்த மாதிரி தான். So he uses tricks, means different kinds of tricks, not necessarily weapon. This is how the Satan comes. Okay, he uses cunning plans, and then he uses all this. He will present this so that you will not fall into prayer. நம்ம ஆண்டவரோட கரங்கள்ல உருவாம இருக்கிறதுக்கு அவன் இந்த மாதிரி தந்திரங்களான காரியத்தை கொண்டு வந்து வச்சிருவான். He will just present it. He's not going to make you do it. Okay? He's not going to make you do those things. He's just going to present you. And what you do? If you are not strong in the spirit, நம்ம ஆவியில பலமா இல்லாட்டி என்ன செய்வோம்? நம்மளே போயிட்டு தலையை விட்டுக்குவோம். We ourselves who are not strong in the spirit, what we will do? We ourselves will put our head inside that problem. பார்த்திருக்கீங்களா? எலி ட்ராப்பை பார்த்திருக்கீங்க? போன வாரம் பேசினது எலி. ஓகே, போடுறதெல்லாம் ரெடியா இருக்கும், எதிர்பார்ப்போம். எலி ட்ராப்பை போட்டவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எலி இருக்க போடாதுலான்னு பேசிட்டு பிடிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். எவ்ரி 2 hours பார்ப்போம், ரெடி போய் பார்ப்போம், வந்துருச்சா பாருங்க, எதிர்பார்க்கு நம்மளுக்கு. அப்படிதான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படா வந்து விழுவுறான், விழுந்துடணும். விழுந்தா அவனுக்கு வெற்றி. The moment he is not going to grip you, hold you, nothing. You don't need to do all that. He won't even need to bring sickness and all that. No need. He just presents something. We ourselves will not fall into it.
அட்டென்ஷன் வந்துட்டா பிசாசு ரெடியா வந்து நிற்போம். Because we are not strong, our flesh is all, it will பார்த்து நம்மளோட சரீரம் இருக்கு, நம்மளோட மாம்சம் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே அது சந்தோஷமா வந்து ஆசையோட போய் என்ன நடுவில் நிற்கிது, அங்கே என்ன அது இருக்குன்னு போய் பார்த்து வந்துடும். அப்புறம் என்னது, ஜெபம் இருக்காது. After that what? No prayer. We don't want to pray. Why? Because now we already preoccupied with something else. இப்போ வந்து ஒரு காரியத்துல நம்ம ஈடுபட்டுட்டோம். இங்க கமிட்மெண்ட் வந்து இங்க தான் கமிட்டட் உங்களுக்கு தான் கமிட்டடோட டெஃபினிஷன் இங்க தான் வச்சிருக்காங்க. பிசாசினோட காரியத்தை, பிசாசின் காரியம்னா அதுக்குன்னு என்னது பயங்கரமா இருக்காது, சிம்பிளா இருக்கும். உலகத்தின் காரியங்களா கூட இருக்கலாம், வேலையா கூட இருக்கலாம். என்னது வராத பயமா இருக்கு சொல்றதுக்கு. என்னது, it can be your own job that is actually causing you to stay away from praying. And it is true. Opportunities. Satan will present opportunities for keeping you from coming into the presence of God. ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு அவன் காரியத்தை பிரசன்ட் பண்ணுவான். இது நம்மளுக்கு தெரியணுங்க. We must know this. And that's when we can analyze ourselves and see, are we playing this Christian life? நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம விளையாண்டு கொண்டு இருக்கிறோமா? நம்மளுக்கு தெரியுதா இது ஏ தொட்டா இது தவறு, இது ஆண்டவரோட பிரசன்னத்துல இருந்து வெளியாகுது, பிஏ தொட்டா ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள போகுது. Are we able to distinguish between which is drawing us into the presence of God and which is not? And we can't even we can do such heavy task that has been presented by Satan. பிசாசு கொடுக்கிற அந்த தந்திரங்கள் கஷ்டமா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து செய்ய பார்க்கணும். ஏன்னா அவன் பின்னாடி அவன் தான் சொல்றான், பக்கத்துல யூ கேன் டூ இட். பிசாசு பக்கத்துல சொல்லுவான், உனக்கு முடியும், உனக்கு செய்ய முடியும். But when it comes to prayer, simple thing, how difficult prayer is, are you going to cut your body to pray? உங்களோட சரீரத்தை வெட்டி ரத்தம் சிந்தி ஜெபம்னா சரீரத்தை வெட்டி ரத்தம் சிந்தணுமா? செய்யணுமா? என்ன செய்யணும்? ஜெபம்னா என்ன? எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்? வழக்கமா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? சிம்பிளா சொல்லுங்க. The simplest way of praying, how? Close your eyes. The most easiest way lah, close your eyes. கண்ணை மூடி ஜெபம் பண்ணறது எவ்வளவு கஷ்டம், ஆனா அதை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா? அது கண்ணா மூடி ஆண்டவரே சொல்றதுக்கு ஐயோ அப்படியே வாய் வராது, கஷ்டமா இருக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும். Why? Because we have trained ourselves like that. காரணம் நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம், சொந்த வாழ்க்கையை நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். ஜெபம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்படியே அலட்சியமான ஒரு காரியம். என்னது ஜெபம்னா என்னது, பெரிய ஜெபம், அது அவங்க செய்யட்டும், நம்ம ஏன் செய்யணும்? அதான் மாசத்துல ஒரு வாட்டி வந்து ப்ரே பண்றாங்களே, அவங்க செய்யட்டும், அவங்க கிட்ட அனுப்பிட வேண்டியதா ரிக்வெஸ்ட், அவங்க செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு வீணா போன காரியம் மாதிரி செஞ்சிடறோம் ஜெபத்தை. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கணும். If we are standing here or if we are sitting here today, it is because of the prayer of our forefathers. And they took time. They sacrificed their time. They would have done all the other things
that today you and I are doing without sacrificing. But they did that. They knelt down and they prayed so that you and I today can stand in the presence of God in this country. And it's not an easy thing. Today, where is our level of responsibility to come to God in prayer? Why is it becoming so and so difficult? Because Satan is keeping away. You must check your lives and see. நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எங்க ஓடிருச்சு? ஆண்டவரோட பேசுறது, காலையில எழுந்திருச்சு பேசுறோம் ஆண்டவர்கிட்ட. 1 மணி நேரம், சரி 1 மணி நேரம் விட்டுருவோம், 1/2 மணி நேரம். Can we kneel down and pray? இல்ல, முட்டி வலிக்குது, சரி தலைகாணி போட்டுக்கோ. இல்ல முட்டியில, ஆனா எக்ஸசைஸ் பண்ண முடியும், பந்து விளையாட முடியும், ஃபுட்சால் பண்ண முடியும், பேட்மிண்டன் விளையாட முடியும். அதெல்லாம் முட்டி வலி வராது. உள்ளதோட போட்டாங்களாம். காலம் அடிக்கணும். டயரை நம்ம காத்து அடிக்கணும்னா எப்படி காத்து அடிப்போம்? அப்படி காத்து அடிப்போமா? எப்படி காத்து அடிப்போம்? How do we put air pressure into the tire? We have to bend our knee, correct or not? அப்ப மடங்குது காலு, அப்ப காலம் மடங்கலாம். ஆனா ஜெபம் சொல்றதுல கால் முட்டி வலி, கால் வலி, கண்ணு வலி. கண்ணு மூடுதான் சொல்றாங்க, கண்ணு வலி மூடுனா வலிக்குது, திறந்தா வலிக்குது. So some people close their eyes, pain, open their eyes, pain. Everything is pain, pain here, pain there, everywhere pain. We don't take initiative to exercise. Okay, what is wrong? Okay, we need to deal with this issue in our families. Prayer has to become the main central place. That should be not the dinner, not the TV. But today all these things are taking over. And that is why the time will come when our children, when they grow, they will not know how to go into that central place. இப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துல சூழ்ந்துருச்சு. என்னது? சாப்பாடு, டிவி, படம், அது இது எல்லாம் பூந்தோட ஜெபம் இல்ல. ஜெபம் சொல்லி பாருங்க, எல்லாம் ஓடுவாங்க, ரூம்க்கு காண போயிடுவாங்க. இத்தனை மணிக்கு ஜெபம் இருக்குன்னு சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் வராது. No response. I'm talking about believers, You talk, let's pray. Hey, today 7 o'clock, you all going to gather and pray. There won't be a single sound because they are trying to find excuse not to come and they couldn't find immediately, so they will take their time. And then someone அந்த நேரம் பார்த்து தூங்குவாங்க. 7 மணிக்கு தூக்கம் வந்துருச்சு, தலைவலி, அப்படி இப்படி சொல்லிட்டு வெதர். இப்போ வெதர் என்னது? இப்போ சூடு காலம். ரொம்ப சூடா இருக்குது, ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இல்ல, ஆனா சூடு. So they do all kinds of gimmick just to stay away from prayer, when it's supposed to be the main part of their family. When we don't come and pray, we are teaching something which is very, very false to the children. பிள்ளைங்களுக்கு ஒரு தவறான ஒரு காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன்னா ஒரு காலம் வரும், அவங்க கஷ்டப்படும் பொழுது எப்படி ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள நிலைத்து இருக்கிறதுக்கு தெரியாது. They don't know where to go when they are going through hardship and trouble. They will not know where to turn to, and then they will turn to those things which are completely negative, that will destroy them in their life. அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே வீணாக்கிற காரியத்தை தான் போய் தேடிக்கொண்டு போவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை வரும். எப்படி நிலைத்து நிக்க போறாங்க? How are they going to stand firm? You don't even send them, or you don't even bring them together to pray. House meetings,
ஹவுஸ் மீட்டிங் லீடர் ஃபோன் அடிச்சிட்டாருன்னா வேலை 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 2-3 மணிக்கு காலையில் அடிச்சா வேலை, 7 மணிக்கு அடிச்சா வேலை 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 வேலை. என்னதான் எனக்கு விளங்குது. I don't understand. What kind of life? If your life is all driven only with work, you don't live to work. You work to live. You work so that you can have a good life. And the life consists of all these. But you're breaking that the main part that is actually holding you together. ஜெபம் தான் நம்மள சரியா புடிச்சிருக்குது. அந்த ஜெபத்தை விட்டு நம்ம மத்த காரியத்தை தேடிட்டு போறோம். ஒரு நாள் வரும், கண்டிப்பா ஒரு நாள் வரும், you are going to struggle and you will not know where to turn to. We should be happy and privileged to live in this land, where we can still have prayers, we can have prayer fellowship, we can have cell group, we can have prayer meeting in houses, we can gather in homes, we can do all this. None of us are satisfied. Still we are not satisfied. அரசாங்கம் வந்து கொடுக்கல, அரசாங்கம் அது கொடுக்கல சொல்லிக்கிட்டே மர்மர் பண்ணிட்டு முறுமுறுத்து செத்து போறோம். இருக்கிற காரியத்தை வச்சு சந்தோஷப்பட தெரியாது, இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்த தெரியாது. The simplest thing that every one of us here can do or should do is to be able to pray and pray fervently. If we miss that, there's something is seriously wrong. We can do church, we can do everything, but the fire is in prayer. And Satan is waiting to divert. பிசாசு அப்படி தந்திரமா நம்மள அதுல இருந்து வெளியாக்க பார்க்கறான். நிறைய பேர் வெளியாயிட்டாங்க ஜெபத்திலிருந்து, சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா ஜெபம் இல்லை. அஸ்திபாரம் எங்கதான் இருக்குன்னு தெரியல. I don't know where your foundation is. Is it in Christ or is it in your job? Job is important. You need to live to work. Work to live. But the most important thing is the place where you can abide in the presence of God. And that's supposed to be the ultimate place. I want you to make the decision today, because you're going to die. நம்ம எல்லாரும் சாக போறோம். இந்த ஒரு இல்லாட்டி இங்க நிக்க போறோம். நம்மளோட வாழ்க்கை எங்க போகுது, எந்த இடத்துல எந்த டைரக்ஷன்ல போகுது, ஜெபம் இல்லாத டைரக்ஷன். எங்க நெருப்பு இருக்கோ, மோசே வந்து பார்க்கும் பொழுது, Moses he was on the mountain, he saw the burning bush. He didn't turn aside and go. He saw the burning bush and then he walked towards the burning bush. நெருப்பு எங்க இருக்கோ அது தேடி தான் நம்ம போகணும். பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்ம தேடி போகணும், விலகி போக கூடாது. மோசே வந்து அந்த அக்னி எரியிற அந்த செடியில பார்த்து, அந்த மரத்தை பார்த்து அவரு தேடி போனாரு, விலகி போல. நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் இருக்கலாம். We will go through a lot of circumstances in our life, and all these circumstances has to lead us to pray. I tell you one thing, whatever circumstances you go through, that circumstances always will stand up and tell you pray. எந்த சூழ்நிலை நீங்க போனாலும் அந்த சூழ்நிலை உங்களை பார்த்து சொல்லும், முழங்கால போட்டு ஜெபி. That's where your victory is, not other solutions. You cannot find any other better solution but to pray. And I'm not talking about praying all kinds of saying things which is not necessary. Talk to God. That's what I'm saying.
டாக் டு காட். ஆண்டவரோட பேசுங்க. நம்ம சிலரும் இந்த பேசுறதெல்லாம் மறந்துடுறோம். ஜெபம்னு சொல்லும்போது அதோட ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் ஏமாத்திடுறோம். சொந்தமாக ஏமாத்துறோம். எல்லாத்தையும் சொந்தமாகவே ஏமாத்திடுறோம். பிசாசுக்கும் தெரியும். ஆண்டவரோட பேசுங்க. ஜெபம்னா என்னது? Bible says okay, turn to Ephesians chapter 6. We are in Ephesians chapter 6, right? Yeah. Yeah. Verse 18. Ephesians chapter 6 verse 18. It says what? Praying with ஜெபம் எந்த சமயத்தில் சொல்லுங்க எல்லாம். எந்த சமயத்திலோ, எந்த சமயம் இல்ல, சமயத்திலோ தெரியும் பசிக்குதுண்டு. ஓகே, சகல விதமான வேண்டுதல்னா என்னது? pray, praise the Lord. Okay, with all prayer, அப்புறம் விண்ணப்பம், supplication, your special prayers, your special personal needs that you have. உங்களுக்கு இருக்கிற தேவைப்பட்ட சில காரியங்கள், காசு இல்ல, உங்களுக்கு தேவைப்படுற சில காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். ஓகே, supplication in the spirit. படிங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி இருக்கணும்ப்பா. சும்மா இல்ல, ஆண்டவரே நான் நேரத்துக்கு கொடுத்துக்காங்க, நன்றி ஆண்டவரே. அவங்களுக்கே தெரியாது என்ன சொல்றாங்க. Okay, you must have some kind of earnesty in prayer. Okay, படியா. சகல பரிசுத்த, this is now called intercession. When you pray for somebody, that's what you call intercession. அது திருப்பி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது? திருப்பியும் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். So you have to pray earnestly. You intercede for other people, other fellow believers who are sitting here, and then you bring your special needs. God, this is what I need. I'm going through this. Okay, all this. When you pray, you're talking to God. I thank you, Lord, for what you have done for me. For this is talking. இது பேசுறோம், ஆண்டவரோட பேசுறோம். சதா இதை மறந்துடுறோம். இந்த பேசுறத மறந்துடுறோம் ஆண்டவர்கிட்ட. Sometimes we fail to understand we can talk to God. God is not artificial intelligence. ஆண்டவர் வந்து ஒரு AI இல்ல, அவர் ரோபோட் இல்ல, அவர் ஆவியானவர். அப்ப நம்ம அவர்கிட்ட ஆவியோட நம்ம பேசலாம். Just talk to God. Thank you for this wonderful morning. Thank you for this salary that you have given me. Thanking God. That's prayer. விண்ணப்பம். இதெல்லாம் தனித்தனியா பவுல் வந்து பிரிச்சு சொல்றாரு. எங்க அவரு அதே சாப்டர்ல சொல்றாரு. He's talking about the armor of God, and then after wearing all the armor, just because you wear the armor doesn't mean everything ready. You kneel down. Some people wearing all the armor, எல்லா வஸ்திரம் அந்த ஆயுதம் வஸ்திரமா, சர்வாயுதம் வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறாங்க. இல்ல, பவுல் சொல்றாரு ஜெபி. இந்த வஸ்திரத்தை போட்டு நிக்க சொல்லல, ஷோ காட்டல, நீ ஜெபிக்கணும். எப்படி? You kneel down, kneel down and pray. Sometimes people find it difficult to kneel down. முழங்கால் போடுறது அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த காலத்துல முழங்கால் போட்டுதான் ஜெபிப்பாங்க. இப்போ வந்து நாற்காலியில் உட்காந்து பெட்டிலிய இங்க எங்க ஆண்டவரே சொல்லிட்டு அப்படியே தூக்கி. ஏன்னா ஆண்டவரோட பிரசனத்துல அவங்க அமர்ந்து இருக்கிறாங்க. On the way, God, after they are snow. Why? Because they are in the presence of God, taking rest. They are not that rest. That rest, after that rest, you wake up, you rest. We begin our work with rest, you know.
நம்மளோட வேலை வந்து இடைப்பாறுதல்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். God brought us to the place of rest. Now we are walking from the place of rest. So every morning, find a place of rest in your life. The Bible says, he who dwells in the secret place of the Most High, he who dwells, not come and touch and go, dwells. சங்கீதம் 91 என்ன இருக்குது? மறைவில் மறைவில் இருக்கிறவன் அங்க உட்கார்ந்து இருக்கணும். டச் அண்ட் கோ இல்ல. அதனாலதான் வாழ்க்கை மாறல. ஆண்டவர் வாழ்க்கை மாத்தல. அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம். ஆனா சொந்த வாழ்க்கை மாறணும். முழு நாள் போட்டு ஜெபிப்பா. 10 நிமிஷம் ஆரம்பிங்க, ஆண்டவர்கிட்ட பேசு. அப்புறம் 20 நிமிஷம் 20 minutes until you find the joy, until you can say, I delight in the presence of God. I love to be in the presence. What time every day, what time I want to get up. ஒவ்வொரு நாளும் நான் எத்தனை மணிக்கு நான் எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு நான் எழுந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணணும். அது ஒரு உற்சாகம் இருக்கணும். நீ எத்தனை மணிக்கு தூக்குறேன்னு தெரிஞ்சு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன்னு தெரியும். What time you wake up depends on what time you sleeping. And what time you sleeping depends on where you are spending your time. நீ எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு தெரிஞ்சா அப்ப தெரிஞ்சிடும் நீ எதுல என்ன மாதிரி காரியத்துல நீ ஈடுபட்டு உட்காந்துருக்கிறேன். ராவுபுரா ஆல் சிம்பிள் மேட்டர்ஸா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. சிம்பிள். நம்ம ஒவ்வொரு நாளும் போடுறது தான். இதை நம்ம சரிப்படுத்தாட்டி ஒன்றும் ஆழமான காரியம் பற்றி பேசுறதுக்கு முடியுமே இல்லை. We don't need to talk about the deeper things if we can't get these things right. Amen. So my wish in our prayer should be that all of us must begin to pray. Pray earnestly. உற்சாகமா நம்ம ஜெபிக்க நம்ம கற்றுக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு சரியான ஒரு நேரத்தை எடுத்து ஜெபத்துக்குன்ட்டு ஒவ்வொரு நாளும் I tell you, you want to see a great change in your life, do that. ஒரு மாற்றம் நீங்க பார்க்க போறீங்களா உங்களோட வாழ்க்கையில, ஒரு வெற்றி பார்க்க போறீங்களா, ஒரு பிரேக் த்ரூ பார்க்க போறீங்களா, இதை செய்யுங்க. Amen. And do it earnestly. Let us all stand up. Thank you, Lord Father. Father, we give you thanks. Just look upon the Lord. இந்த நேரத்தில் நம்ம சொந்த வாழ்க்கையை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். Every time when we hear God's word, take a time to think about how is it going to affect your life. ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவரோட வார்த்தை கேட்கும்போது இந்த வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி என்னோட வாழ்க்கையில பிரயோஜனமாக ஆக முடியும். How is it going to affect me? How is it going to benefit me? What God is telling me, not about my neighbor. இவங்க பத்தி அவங்க பத்தி யோசிக்காம சொந்த வாழ்க்கையை நம்ம யோசிச்சு எப்படி நம்மளோட வாழ்க்கையை நம்ம தாழ்மையா இருக்கிறது. ஆண்டவர் தாழ்மையா இருக்க சொல்றாரு. எப்படி தாழ்மையா இருக்கிறது? How am I supposed to submit? Lord, in what area I should submit? These are the questions we are supposed to ask today, right now. இன்னைக்கு இந்த மாதிரி காரியத்தை தான் நம்ம கேட்கணும். ஆண்டவர் எந்த ஏரியா என்னோட வாழ்க்கையில எந்த ஏரியால நான் வந்து தாழ்மையா இருக்கணும், எந்த ஏரியால நான் சார்ந்து போகாம இருக்கிறேன். In what area I am not surrendering before you? Am I not obedient before you? I thought I was obedient all this while. Why, Lord, you are giving me this message today? Am I not obedient? Show me, Lord, because I want to walk in obedience. If I'm not walking, show it to me, Father. Because every day of my life, I want to live a life surrendered to you.
நான் வாழ்கிற வாழ்க்கை நான் சரணடையணும் ஆண்டவரே. அது போல நம்ம ஜெபிக்கணும். Every word that God has spoken in the word of God is important. ஒவ்வொரு வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம கிளியரா ஆண்டவரோட வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியத்தை வெளிப்படுத்துவார். Sometimes it's just those simple things that we miss out. சில நேரம் அந்த ரொம்ப அப்படியே ரொம்ப சாதாரண காரியத்தை தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். God, I want to restore my prayer life. I want to restore this altar before you. இந்த ஜெப வாழ்க்கையை நான் திருப்பி மறுபடியும் நான் புதுப்பிக்கணும் ஆண்டவரே. நான் சரிப்படுத்தணும் ஆண்டவரே. என்னோட குடும்ப ஜெப வாழ்க்கை நிறைய வகையில நான் மிஸ் பண்ணிட்டேன். முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆனா உங்களை மறந்துட்டேன். I have forgotten you by giving importance to other things. I failed to come in prayer. But I want to change these things in my life. நான் இந்த மாதிரி காரியத்தை நான் திருப்பியும் மாற்றுறதுக்கு அந்த கிருபை காரணமாக give me grace, Lord, Father, because I truly want to come into your presence. Father, as I stand on behalf of this congregation, pray, Lord, that your Spirit will lead them, govern them. And if they have failed in areas in their life, Father, I pray, Lord, that you will quicken them, Spirit. Restore them, O God, Father, once again. Refresh them, Father, with your fire. That they will have a zeal and hunger for you once again. That they will find an opportunity to come into your presence every time they get. Quicken their spirit, quicken their children, O Lord, Father. That they will be submissive to your word. They will hunger and thirst after you at a very young age. I pray, Father, for the married couples who are newly married, who have married for years, but they have neglected your presence. And Lord, that you will show them, put a special zeal in their life. That if they are hunting for something missing, then it is your presence is what they are missing. That they may know, Lord, that they will restore that position once again first, before everything else. We thank you, Lord, Father. Ask all this in the most precious name. Amen. Amen. Hallelujah.